எனக்கு தெரிஞ்ச ஆர்சிபி நல்ல ஃபார்ம்ல இருக்கு சிஎஸ்கே விட. ஈஸியா சேஸ் பண்றாங்க, பிளஸ் பவுலிங்கும் நல்லா இருக்கு, மிட் ஓவர்ஸ்லாம் நல்லா விளையாடுறாங்க. ஸோ மேபி ஆர்சிபி வின் பண்ண சான்ஸ் இருக்கு. கால் வச்ச உடனே ஒரு பாட்டு போட்டு என்ஜாய் பண்ணாங்க பசங்க. அஃப்கோர்ஸ் அந்த ஒரு வெறி வர காரணமே தோனி தான். நைஸ். சிஎஸ்கே சப்போர்ட், ஆர்சிபி பொழந்துருவாங்க. இந்த வருஷம் 2025 ஐபிஎல் எப்படி இருக்கு? செமையா இருக்கு. ஆக்சுவலி இப்போ ரீசெண்டா நடந்த எல்லா மேட்சஸுமே நல்லா இருக்கு, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இதே மாதிரி போச்சுன்னா நல்லா இருக்கும். ரொம்ப வருஷமா வேணும். ஹஸ்பண்ட் வந்து ஒரு கிரிக்கெட் பிளேயர், அதனால ஐம் இன்ட்ரெஸ்டட் இன் கிரிக்கெட். பட் இப்போ இருக்க பிளேயர்ஸ் அந்த அளவுக்கு தெரியாது, என்ன வயசாயிடுது. இப்போ கொஞ்சம் டச் விட்டுச்சு. பட் ஐபிஎல் ஐ வாட்ச். ஐபிஎல் பாப்பீங்களா? பாப்போம். இந்த கேள்வியை நான் வந்து பசங்கிட்ட கேட்கறதே தப்புடா அப்படின்னு சொல்லுவீங்க. பிடிச்ச டீம் ஐபிஎல்ல யாரு? சிஎஸ்கே. சிஎஸ்கே சப்போர்ட்டரா நீங்க? எத்தனை வருஷமா நீங்க சிஎஸ்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? ஒரு 5 இயர்ஸா. 5 இயர்ஸ் பாக்குறது இப்ப பார்க்க ஆரம்பிச்சேன். ஒரு 2 இயர்ஸா தான் பாக்குறேன். 2 இயர்ஸா பாக்குறீங்க. அதுக்கு முன்னாடியே நான் சப்போர்ட் பண்ணேன். சோ உங்களுக்கு பிடிச்ச டீம் ஐபிஎல்ல யாரு? சிஎஸ்கே தான். சிஎஸ்கே. உங்களோட? சிஎஸ்கே. எவ்வளவு வருஷமா ஐபிஎல் பாக்குறீங்க? ஒரு 10 வருஷமா. 10 வருஷமா. நீங்க? அதான் 10 வருஷம் அந்த மாதிரி பார்த்தேன். தோனி தானா? ஓ தோனி. கோலியும் தான் ரொம்ப பிடிக்கும். சச்சின் அஃப்கோர்ஸ். சச்சின் அவுட் ஆஃப் ரிட்டையர் ஆயிட்டாரு. முன்னாடி சச்சின். அதுக்கு முன்னாடி எல்லாம் கவாஸ்கர் விளையாடும் போது ரொம்ப பிடிக்கும். கவாஸ்கர், சந்திரசேகரோட பவுலிங்லாம் ரொம்ப, அவரோட ஸ்பின்னிங் அந்த காலத்துல நீங்க எல்லாம் தெரிஞ்சிருக்க மாட்டீங்க. ரொம்ப நல்லா இருக்கும். இன்ஜினியர், பெருக் இன்ஜினியர் அவங்க விளையாண்டப்பெல்லாம் நான் விடாம பார்த்துருக்கேன். நடுவுல டச் விட்டு போச்சு. இப்போ வந்து இன்ட்ரெஸ்டட் ஒன்லி இன் சிஎஸ்கே, தோனி தலைன்றனால. இந்த வருஷம் வர 28ஆம் தேதி சிஎஸ்கேக்கும் ஆர்சிபிக்கும் மேட்ச் நடக்க போகுது. எனக்கு தெரிஞ்ச ஆர்சிபி நல்ல ஃபார்ம்ல இருக்கு சிஎஸ்கே விட. ஈஸியா சேஸ் பண்றாங்க, பிளஸ் பவுலிங்கும் நல்லா இருக்கு, மிட் ஓவர்ஸ்லாம் நல்லா விளையாடுறாங்க. ஸோ மேபி ஆர்சிபி வின் பண்ண சான்ஸ் இருக்கு. ஆர்சிபி. உங்களோட சப்போர்ட் ஆர்சிபி? சிஎஸ்கே பிடிக்கும், பட் விராட் ஃபேன். சிஎஸ்கே விசஸ் ஆர்சிபி மேட்ச் கடைசியா நடந்த விஷயம். இந்த வருஷம் மறுபடியும் பாத்தீங்க அப்படின்னா இப்ப வர 28ஆம் தேதி மேட்ச் நடக்க போகுதுல, அந்த மேட்ச் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா வெறியாதான் இருக்கும். யார் ஹையஸ்ட் ரன், யார் விக்கெட் எல்லாம் எடுப்பாங்கன்னு உங்களுக்கு? சரி, அஸ்வின் நல்லா போடுவார்னு நினைக்கிறேன். ஆர்சிபிக்கு எதிரா யார் விக்கெட் எல்லாம் எடுப்பாரு அவர்? அஸ்வின் வந்து கோலி, அப்புறம் வந்து ஃபில் சால்ட், அதுக்கப்புறம் லிவிங்ஸ்டன் விக்கெட் எடுப்பாரு. 3 விக்கெட், நல்ல விக்கெட்ஸ் 3மே எடுப்பாரு. சிஎஸ்கே தான் வின் பண்ணுவோம். சிஎஸ்கே தான் வின் பண்ற மாதிரி இருக்கும். சோ ஐபிஎல்ல உங்களோட சப்போர்ட் பண்ற டீம் வந்து சிஎஸ்கேல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பிளேயர் ருத்ராஜ். கால் வச்ச உடனே ஒரு பாட்டு போட்டு என்ஜாய் பண்ணாங்க பசங்க. அஃப்கோர்ஸ் அந்த ஒரு வெறி வர காரணமே தோனி தான். நைஸ். ருத்ராஜ் இருக்க ஃபார்ம்ல தெரியல. மேபி லைக் ரியான் பராக் அந்த மாதிரி நியூ பிளேயர்ஸ் வர நிறைய சான்ஸ் இருக்கு. ரியான் பராக். வேற யாரெல்லாம் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு? ஜாஷ் பட்லர், ஃபில் சால்ட். அந்த மாதிரி. இதுக்கான வீக்னஸ் பவுலிங்கா இருக்குமா இல்ல எதுவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? பிச்சஸ் தான் மெயினா. ரொம்ப பேட்டிங் பிச்சா போட்டா அழகா அடிச்சிடறாங்க. அதுல பிச்சை வந்து கொஞ்சம் பவுலிங் ஏத்த மாதிரி போட்டா பவுலர்ஸ் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். கேப்டன்ஷிப் பாத்தீங்கன்னா எம்எஸ் தோனி கிட்ட இருந்து இப்ப ருத்ராஜ் கிட்ட போன வருஷம் மாறி இருக்கு. சோ தோனி பார்த்தா கரெக்டா இருக்குமா இல்ல ருத்ராஜ் பார்த்தா கரெக்டா? இப்போ எப்படியோ ருத்ராஜ் எம்எஸ் தோனியோட கைடன்ஸ்ல தான் பண்றாங்க. அவங்க இண்டிவிஜுவலா பண்ணாதான் தெரியும் அவங்களோட கேப்டன்ஸ் எப்படி இருக்கு. இந்த வருஷம் அது மட்டும் இருக்குமா இல்ல ஸ்பெஷலா இந்த பாத்தீங்கன்னா ஆடியன்ஸ் எல்லாம் இருக்காங்களா, சோ அவங்களோட சவுண்டு இல்ல அவங்க போன வாட்டி கலாய்ச்சாங்களா ஆர்சிபி சிஎஸ்கே, சோ இந்த வாட்டி எப்படி எல்லாம் கலாய்க்க போறாங்க நீங்க நினைக்கிறீங்க? கண்டிப்பா நிறையவே இருக்கும். சேப்பாக் வந்து சிஎஸ்கேட டென்ல, சோ அதோட சேப்பாக்ல பயங்கரமா இருக்கும். சிஎஸ்கே சப்போர்ட், ஆர்சிபி பொழந்துருவாங்க ஆடியன்ஸ்ல. உங்க ஃப்ரெண்ட்ஸ்குள்ள யாரும் ஆர்சிபி ஃபேன்ஸ் எல்லாம் இருக்காங்களா? ஆர்சிபி ஃபேன்ஸ் இருக்காங்க, பட் கலாய்ச்சிட்டே இருப்போம் அவங்களெல்லாம். என்ன கப்பு எப்படா ஜெயிப்பீங்க அப்படிதானே? அவங்க எதை கேட்டாலும் அதுதான் ஒரே பதில். எது பேசினாலும் நீங்க 2 வருஷம் உட்கார்ந்து சொன்னாலே அவங்க கிட்ட கப்பு இருக்கு. இப்ப எம்எஸ் தோனியோட கடைசி சீசனா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. டெஃபினெட்லி நாட். உங்களுக்கு சிஎஸ்கேல பிடிச்ச டீம், பிடிச்ச பிளேயர் யாரு? எனக்கு ருத்ராஜ் பிடிக்கும். ருத்ராஜ். ஓகே. இப்ப தோனி கேப்டனா இருந்தாரு, இப்ப தோனிக்கு அப்புறம் ருத்ராஜ் உங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியுதா? பண்ணிதானே ஆகணும். தோனி ரிட்டையர் ஆகணும், அதுக்கப்புறம் நம்ம தோனின்னா அதுக்கப்புறம் வந்துதானே ஆகணும். அவர் இப்போ நல்லா தானே ப்ரோ இருக்காரு, டல்லாவும் இல்ல, பாக்குறதுக்கு நார்மலா தான் இருக்காரு. கண்டிப்பா ஆட வாய்ப்புகள் இருக்கு. உங்களோட கருத்து? ஆடணுமா? ஆடணும். கண்டிப்பா ஆடணும் ப்ரோ. தோனி இல்லைன்னா, நம்ம தலை இல்லைன்னா சிஎஸ்கேக்கு என்ன ப்ரோ
இது சொல்லுங்க. சிஎஸ்கேனால நம்ம தலை தான். தோனி இல்லாதப்போ அந்த சிஎஸ்கே நம்ம பாக்குறதுக்கும் ஒரு மனசே வராது. தலை இல்லாத டீம் எப்படி பார்க்க முடியும்? இருந்தாலும் தலை ஆடினா நல்லா இருக்கும். ஒரு 5 வருஷம் இன்னும் ஆடினா கூட சந்தோஷம் தான் பண்ணுவோம். சோ இப்ப மேட்ச் வந்து சிஎஸ்கே vs ஆர்சிபி. விராட் கோலி உங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லிருக்கீங்க. சோ இவங்க 2 பேத்துக்கும் மோதுற மாதிரி வர 28ஆம் தேதி மேட்ச் நடக்க போகுது. ஆமா அது பாப்பீங்களா? பாப்பேன், கண்டிப்பா பாப்போம். அதோட எதிர்பார்ப்பு எப்படி இருக்கு? ஏன்னா போன வாட்டி ரொம்ப ஃபயரா இருந்துச்சு இல்லையா? ஆமா இந்த கோலி இருக்காப்ல, இருந்தாலும் பாக்கலாம். ம். நம்பிக்கை சிஎஸ்கே. யார் ஜெயிப்பா? சிஎஸ்கே சிஎஸ்கே தான் ஜெயிப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா அவர் லெஃப்ட் பேட்ஸ்மேனுக்குள்ள நல்லா பால் போடுவாரு. இப்போ ரைட் 3மே ரைட். அங்க யாரும் லெஃப்ட் ஹேண்டர் சொல்ல இல்ல, குருநாள் பாண்டியா தானே வராரு. அதால டாப் ஆர்டர் போடும்போது இவங்க எல்லாம் ஸ்பின்னுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. அஸ்வின் கிட்ட இவங்கெல்லாம் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் போறதுக்கு. ஓகே.